வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பேன்கேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் அரைச்ச சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் உருக்கி சேர்த்துக்கிறேன். அது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பால் 1 கப் தேவைப்படும். நான் 1/2 கப்பாக சேர்த்து அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்மூத்தான பேட்டராக கலந்து எடுத்துக்கோங்க. நான் பேன்கேக் செய்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து கலந்துக்கிறேன். வினிகர் சேர்க்குறதால அது பேக்கிங் சோடாவோட ரியாக்ட் ஆகி அண்ட் கேக்ஸ் ரொம்ப ஃப்ளஃபியாக கிடைக்கும். ஒரு கரண்டி பேட்டர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேட்டரை நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஏர் பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பிட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மீதி உள்ள பேட்டர் எல்லாமே செஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கிட்டு மேலே ஒரு பட்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நான் தேன் சேர்த்துக்கிறேன். கூடவே மீதி உள்ள மாவில் நான் குட்டி பேன்கேக் செஞ்சு வச்சுருக்கேன். அதில் நான் சாக்லேட் சிரப் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான பேன்கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.